நிறைய ட்ராக்ஸ் வந்து வெளியே விட்டுருப்பாரு. என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கும். ஒரு சில 1643 தான் நமக்கு மோஸ்ட் ப்ராமினென்ட்டா இவருக்கு தெரிஞ்ச, நம்ம மில்டன் பார்க்கும்போது நமக்கு 2 ஒர்க்ஸ் வந்து நல்லா தெரியும். ஓகேவா? ஆரியோபெஜெட்டிகா அப்படிங்கிறது இவரோட ஒரு ஒர்க் தான், ஒன் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ். அது ஒரு கம்ஸ் அண்டர் ப்ரோஸ் ஒர்க். ஓகேவா? அதுல எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னா, நான் இப்போ இந்த ஆர்டர்ல போல, நான் இது ஒரு சின்ன ஜிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் டு ஃபார்ம் மாதிரி இந்த ஆர்டருக்கு நான் வருவேன். சோ இதை மட்டும் நீங்க சைட்ல நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 1643ல வந்துட்டு லைசன்சிங் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு பாஸ் பண்ணிருப்பாங்க. 1643 லைசன்சிங் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு பாஸ் பண்ணிருப்பாங்க. விச் இஸ் நத்திங் பட் ஒருத்தரோட ரைட்டிங் ஏதாவது நீங்க வெளியே பப்ளிஷ் பண்ண போறீங்க அப்படின்னா you have to submit it before the பியூட்டிஃபுல் பர்சன்ஸ். ஓகேவா? ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட, அந்த அத்தாரிட்டி பர்சன் கிட்ட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணணும். தே வில் கெட் த்ரூ யுவர் ஒர்க், என்னென்னலாம் எழுதியிருக்கீங்க, என்னென்னலாம் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க உங்க ஒர்க்ஸை வந்து அனலைஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு 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 இது கொடுக்கணும், ஒரு டிசிஷன் கொடுக்கணும். ஓகே, இந்த ஒர்க் வந்து நல்லா தான் இருக்கு, இந்த சொசைட்டிக்கு இது ஓகேவான ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் யூ ஹேவ் டு பப்ளிஷ் த ஒர்க், ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டு பர்ன் இட் டவுன். இதுதான் வந்துட்டு அந்த லைசன்சிங் ஆக்டோட மெயின் அஜெண்டா. ஓகேவா? 1643ல அந்த ஆக்ட வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதை அப்போஸ் பண்ணியே நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ்டாவே ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. தட் இஸ் ஆரியோபெஜெட்டிகா. 1644ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? 1643ல லைசன்சிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒண்ண பாஸ் பண்றாங்க. அண்ட் 1644ல ஹீஸ் அகெயின்ஸ்ட் த ஒர்க், அந்த லாவை வந்து அகெயின்ஸ்ட் பண்றாரு. ஓகேவா? அந்த மாதிரிதான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. சோ பேக் டு தி ஸ்லைட். இவர் வந்து born in Cheapside அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேஸ்ட் மேட் இன் Cheapside, அது யாரோட ஒர்க்? மிடில்டன். எஸ், தாமஸ் மிடில்டன்ஸ் ஒர்க், சேஸ்ட் மேட் இன் Cheapside. யாராவது ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் புட் இட் இன் சாட் பாக்ஸ். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிக்கப் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா? இவர் Cheapsideல பிறந்தனால இன்னொரு டீவியேஷன் பார்த்தோம். சேஸ் மேட் இன் Cheapside அப்படின்றது தாமஸ் மிடில்டனோட ஒர்க். ஓகேவா? இவரோட எஜுகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சென்ட் பால் ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்காரு, கிரைஸ்ட் காலேஜ்ல படிச்சிருக்காரு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து லேடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. இவரோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நீங்க மில்டனோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல லாங் ஹேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அவரோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸே வந்துட்டு கொஞ்சம் ஃபெமினிஸ்டிக்கா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு இவர் லேடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் வந்துட்டு செகண்ட் ஃபோலியோ ஆஃப் ஷேக்ஸ்பியர், அதுக்கு வந்து ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பார். ஓகேவா? ஆன் ஷேக்ஸ்பியர் அப்படின்றது வந்து இவர் எழுதின ப்ரிஃபேஸ். ஷேக்ஸ்பியரோட ஃபோலியோஸ் அது இயர் மட்டும் சொல்ல முடியுமா? 4 இயர்ஸ் ஐ கெஸ் உண்டுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வந்திருக்கும் 1623. And who wrote preface for that first folio? Ben Jonson. Yes, Ben Jonson. Yes, Ben Jonson. It's such a big title. To the reader அப்படிங்கறத நம்ம அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒரு லென்த்தி டைட்டில். நமக்கு மோர் ஆர் லெஸ் அந்த டைம்ல இருக்கிற டைட்டில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஸோ அதுல இருக்கிற ஒரு 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 வேர்ட் மட்டும், இந்த வேர்ட் வந்தா இது இந்த டைட்டில் தான் மென்ஷன் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கீவேர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸி. ஓகேவா? டு த ரீடர்ஸ் அப்படின்ற மாதிரி பென் ஜான்சன் வந்து எழுதியிருப்பாரு 1623ல இருக்கிற அந்த ஃபோலியோ. ஓகேவா? அப்படி நீங்க அந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து ஷஃபிள் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 1632 வந்துரும். அது செகண்ட் ஃபோலியோ ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஒர்க். ஓகேவா? அதுக்கு ஆன் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மில்டன் வந்து ஒர்க் எழுதியிருக்காரு, ஆன் ஷேக்ஸ்பியர். அது ஒரு கைண்ட் ஆஃப் லென்த்தி டைட்டில். நான் வந்து ஜஸ்ட் சொல்றேன், நீங்க நோட் டவுன் பண்ண வேணாம், இது மட்டும் நீங்க கேட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? தி எபிடாஃப் ஆன் த அட்மைரபிள் டிராமாட்டிஸ்ட் போயட் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஆன் ஷேக்ஸ்பியர். இதுதான் வந்துட்டு நல்ல லென்த்தி டைட்டில். இதுதான் அந்த ஃபோலியோட டைட்டில். செகண்ட் ஃபோலியோ வந்து 1632ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தேர்ட் ஃபோலியோ எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1664. அண்ட் ஃபைனல் ஃபோலியோ 1685. Yes, 1685. ஆன் மில்டன். இப்போ ஆன் ஷேக்ஸ்பியர் பார்த்தனால ஆன் மில்டன் அப்படின்னு யாரு ஒர்க் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜான் ரைடன் வந்து ஒர்க் எழுதியிருக்காங்க. சோ இவரை பத்தி பார்க்கும்போது இப்ப நம்ம ஒரு ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்கள பத்தி நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அவ்வளோ கமெண்ட்ஸையும் வந்து நம்ம மைண்ட்ல ஏத்த முடியாது. பட் யார் ப்ராமினன்ட் ரைட்டர்ஸை பத்தி சில ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அது மட்டும் நம்ம ஏத்திக்கலாம். ட்ரைடன் வந்துட்டு மில்டன் என்ன மாதிரி சொல்றாரு அப்படின்னா poet of sublime அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சப்ளைம் யாரோட டேர்ம்? சப்ளிமிட்டி, Longiness. எஸ், லாங்கினஸ் ஓடது. வாட் இஸ் சப்ளைம்? Transport of emotion. Pardon, come again.
Transport of thoughts, emotion. சப்ளிமிட்டி. எனக்கு கிராண்ட் ஸ்டைல் படிச்ச ஞாபகம் தான். நீங்க சொல்றீங்க மேபி இந்த ஒரு ஒன் ஆஃப் மீனிங், இந்த மீனிங்குமே இருக்கலாம். நான் படிச்ச வரைக்கும் சப்ளைம் அப்படிங்கிறது ஒரு கிராண்ட் ஸ்டைல் அந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகேவா? சப்ளைம் இட்ஸ் ஓரியன்டட் வித் லாங்கினஸ். வி கம் பேக் டு ஜான் மில்டன். அண்ட் இதுல வந்து அவர் என்ன கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. மில்டன் வாஸ் த பொயட்டிக் சன் ஆஃப் ஸ்பென்சர் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காரு. மேத்யூ அர்னால்டு வந்து மில்டனோட இதை வந்து கிராண்ட் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவரோட வே ஆஃப் யூசிங் த டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து கிராண்ட் ஸ்டைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா உங்களுக்கு? எஸ், சொன்னது கேட்கல. ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருந்ததுன்னா ஸ்லோ டவுன். கொஞ்சம் ஸ்லோவா போங்க. ஓகே, ஏதாவது பாயிண்ட்ஸ்லாம் ரிப்பீட் பண்ணணுமா உங்களுக்கு? இல்லக்கா, கிளியர். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் வந்து ஹேவ் ரிட்டன். அதுல நமக்கு ரொம்ப மெயினா பார்க்கணும் அப்படின்னா நமக்கு கூகுள்லயே நிறைய டைம்ல வந்து நிறைய சோர்ஸ்லாம் அவைலபிளா இருக்காது. அது வெறும் டைட்டில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த டைட்டில் மட்டுமே ஏன்னா நமக்கு சோர்ஸ் இருக்கிறதுக்கு அந்த ஜிஸ்ட் மட்டும் போதும். இப்போ வந்துட்டு ஒரு ஒர்க் பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது இருக்கிறதுலே அவரோட மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் அதுல இருந்து நமக்கு ரொம்ப இன்டெப்தா கொஸ்டின்ஸ் இருக்குமான்னு கேட்டா ரொம்ப இன்டெப்தாலாம் இருக்காது. நமக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ அதுல இருக்கிற ஒவ்வொரு புக்லயும் என்னென்ன ஜிஸ்ட் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி இவரோட ஒர்க்ஸோட டைட்டில் நமக்கு மேண்டேட்டரி பிளஸ் இயர்ஸ் ஆல்சோ. ஓகேவா? இயர்ஸும் நமக்கு தெரியணும் பிளஸ் டைட்டில்ஸ். இது மட்டுமே வந்து ஜான் மில்டன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மோர் தென் எனஃப். இவர் கம்பானியன் போம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 1628 வந்துட்டு ஒரு வாக் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அது என்ன அப்படின்னா ஓட் ஆன் த டெப்த் ஆஃப் அ ஃபேர் இன்ஃபென்ட் டையிங் ஆஃப் காஃப். இது பின்னால வரும். ஓகேவா? இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் அது வரும். 1628 ஒரு வாக் எழுதியிருக்காரு. ஓகேவா? அந்த ஒர்க்கோட டைட்டில் என்ன அப்படின்னா ஓட் ஆன் த டெத் ஆஃப் அ ஃபேர் இன்ஃபென்ட் டையிங் ஆஃப் காஃப். அண்ட் ஹீரோட கம்பானியன் போம்ஸ். ஓகேவா? கம்பானியன் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்பென்சரோட கம்பானியன் ஒர்க்ஸ் அப்படின்னு எதை நம்ம சொல்றோம்? Amority and Protalamion. எபித்தலாம் புரொத்தலாமியனா 1595ல வந்திருக்கும்ல ரெண்டு ஒர்க்ஸ். Sorry, Amority and Epithalamion. Yes, epithalamion, not protalamion. It's epithalamion and amority. ஓகேவா? கம்பானியன் பீசஸ் ஆஃப் ஸ்பென்சர் அப்படின்னு பார்க்கும்போது 1595ல அந்த ரெண்டு ஒர்க்ஸையும் வந்து டுகெதரா பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம மில்டனோட கம்பானியன் பீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இல் அல்கிரோ அண்ட் இல் பென்சிரஸ். ஓகேவா? டைட்டில் கொஞ்சம் இங்கிலீஷ் இல்லாத மாதிரி இருக்கும், லாட்டின் டைட்டில்ஸா தான் இருக்கும். ஸோ நீங்க அதை மட்டும் கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 டைம் ரிவிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. இல் அலிக்ரோ அப்படிங்கிறது 1631ல வந்து எழுதின ஒரு பாஸ்ட்ரல் போம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஹாப்பி மேன் அப்படிங்கறதா இதோட மீனிங். ஓகேவா? இதுல இருக்கிற ஃபைனல் லைன்ஸ், லாஸ்ட் லைன்ஸ், என்னைக்குமே ஒரு ஒர்க் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு ஒர்க்ல இருந்து கொஸ்டின் கேட்கணும், ரொம்ப லூசுத்தனமா கேட்கணும் அப்படின்னா அவன் அந்த சைட்ல தான் கேட்பான். ஃபர்ஸ்ட் லைன் இல்ல லாஸ்ட் லைன் கொடுத்து இது எந்த ஒர்க்ல வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகும் அப்படின்ற மாதிரி கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருப்பான். ஸோ மோரார்லெஸ் அந்த லைன்ஸை மக்கப் பண்ணல அப்படின்னாலும் அதுல இருக்க கான்டென்ட் இதுதான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஃபைனல் லைன்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. தீஸ் டிலைட்ஸ் இஃப் தவ் கான்ட் கிவ் மர்த் வித் ஐ மீன் டு லிவ். இதுதான் வந்துட்டு இல் அலிகிரோல இருக்கிற ஒரு லாஸ்ட் லைன்ஸ் அப்படின்னு வந்து பாக்குறோம். இதோட ஒரு சின்ன ஜிஸ்ட் அப்படின்னா இல் அலிகிரோல வந்துட்டு மர்த் அப்படின்ற அந்த காடுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஷீஸ் அ காடஸஸ் அண்ட் அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இல் அலிகிரோ அப்படின்ற ஸ்டோரி வந்து போகும். ஓகேவா? அண்ட் தென் கம்ஸ் இல் பென்சிரஸோ 1645ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் அகேன் இட்ஸ் அ பாஸ்டல் போம். மீன்ஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னா மெலன்கலி மேன். இல் அலிகிரோ அப்படிங்கிறது ஹாப்பி மேன் அண்ட் இல் பென்சிரஸோ அப்படிங்கிறது மெலன்கலிக் மேன். அண்ட் இதுல இருக்க ஃபைனல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தீஸ் பிளஷர்ஸ் மெலன்கலி கிவ் அண்ட் ஐ வித் தி சூஸ் டு லிவ். ஓகேவா? இதுதான் வந்துட்டு கம்பானியன் போம்ஸ் ஆஃப் ஜான் மில்டன். அண்ட் தென் எபிடாஃபியம் ஜாம்னோய்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஓகேவா? எபிடாஃபியம் ஜாமோனஸ் அப்படிங்கிறது ஒரு எலிஜி, லாட்டின்ல தான் எழுதியிருக்காரு. 1639ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது மீனிங் என்ன அப்படின்னா டேமான்ஸ் எபிடாஃப். எபிடாஃப் அப்படின்னா ஒருத்தவங்களை பத்தி நம்ம ஒரு கமெண்ட் பாஸ் பண்றோம், இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரைஸ் பண்ற மாதிரி சொல்றோம், ஆரல்ஸ் கொஞ்சம் கர்ஸ் பண்ற மாதிரி சொல்றோம் அப்படின்னா அதுதான் வந்து எபிடாஃப். இதுல வந்துட்டு யாருக்காக இந்த எபிடாஃப் எழுதியிருப்பாரு அப்படின்னா அவரோட ஒரு ஃப்ரெண்டு வந்து இறந்திருப்பாரு. ஓகேவா? சார்ல்ஸ் டயட்டோட்டி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் வந்து இறந்திருப்பாங்க.
சோ அவங்கள ரிமெம்பர் பண்ற விதமா தான் வந்து எபிடாஃபியம் டமோனிஸ் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஸ்லைட் கிளியரா உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பகவதி ஒரு சின்ன டவுட். சொல்லுங்கக்கா. எபிடாஃப்னா அவங்களோட கல்லறையில எழுதுறது அப்படித்தானே சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் நம்ம ஒருத்தங்கள பத்தி கமெண்ட் பாஸ் பண்றோம் அப்படின்னா அதையுமே வந்து சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஓகே. எபிடாஃப்னா கல்லறையில எழுதுறது, எபிடாஃபியம்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தின கமெண்ட் பாஸ் பண்றது. ஓகே, மேக் நோட் ஆஃப் இட். அவங்க டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டு டிஃபரன்ஸையும் வந்து சைடுல எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எபிடாஃப்னா கல்லறையில எழுதுற நோட்ஸ். எபிடாஃபியம்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி கமெண்ட் பாஸ் பண்றது. Ma'am, could you please share that in chat box? Okay. Shall I continue? Yes, ka. Okay. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்த மாதிரி ஓட் ஆன் த டெத் ஆஃப் அ ஃபேர் இன்ஃபேண்ட் டையிங் ஆஃப் அ காஃப் அப்படிங்கறத அவர் எழுதின ஃபர்ஸ்ட் எழுதின ஒரு ஒர்க். ஓகேவா? 1628 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் இன்னொரு இதுலயுமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைட்டிலே அதுதான், மில்டன் 1673 போம்ஸ் அப்படிங்கறத அந்த கலெக்ஷனோட டைட்டில். அதுலயுமே இந்த ஒர்க் வந்து ரீபப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இது வந்து செகண்ட் ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஒர்க் இருக்குல்ல, 1629 வந்து எழுதியிருக்காரு. இது வந்துட்டு நேட்டிவிட்டி ஓட், அந்த செக்டார் கீழே வந்து வரும், நேட்டிவிட்டி ஓட். அண்ட் தென் இதுல வந்து எதெல்லாம் டீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பர்த், க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் கிரைஸ்ட், இதெல்லாம் பத்தி தான் வந்துட்டு ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி இதுல வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் கம்ஸ் த ஹார்டன் போம்ஸ். ஹார்டன் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு அவர் ஸ்டே பண்ணியிருப்பாரு ஒரு செட் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு. நீங்க வந்து ரொமான்டிக் ஏஜ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட பொழுதுபோக்கே வந்து வாக்கிங் போறது. வாக்கிங்னா நம்ம இப்போ டைம் பாஸ் பண்ற மாதிரி இல்ல, அவங்க ஒரு வாயேஜாவே எடுத்து போவாங்க. இங்க இருந்து இப்ப நம்ம ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம பாத யாத்திரை அப்படின்னு போற மாதிரி அவங்க ஒவ்வொரு ஊரா வந்து நடந்து போய் அதுல இருந்து பிளஷர் சீக் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் அவங்களோட டைம் பாசிங் எல்லாமே இருந்திருக்கும். சோ இதே மாதிரி இவர் வந்து ஹார்டன் அப்படின்ற ஒரு இடத்துல மில்டன் போய் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஒரு செட் ஆஃப் இயர்ஸ் அங்க இருந்திருப்பாரு. அந்த இடத்துல இருந்து எழுதி ப்ரொடியூஸ் பண்ண ஒர்க்ஸ் வந்து ஹார்டன் போம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. 1635 இருந்து 1641 வரைக்குமே வந்துட்டு அவரோட அந்த இடத்துல இருந்து அவர் கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்பான் த சர்கம்ஸ்டன்ஸ், அப்புறம் அட் அ சாலம் மியூசிக், ஆன் டைம், இதெல்லாமே வந்துட்டு அவர் இன்னும் ஆர்கிட், கோமஸ் லிசிடஸ் இது எல்லாமே அங்க இருந்து எழுதுனதுதான். பட் இந்த மூணுக்கு நமக்கு சோர்ஸ் எதுவுமே அவைலபிளா இல்லை. ஸோ டைட்டில் மட்டுமே நமக்கு வந்து மோர் தென் எனஃப். அண்ட் தென் கம்ஸ் ஆர்கிட். 1623 வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவர் 2 மாஸ்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஒன்னு வந்து ஆர்கிட் அண்ட் அதர் ஒன் இஸ் கோமஸ். ஓகேவா? ரெண்டு மாஸ்க் எழுதியிருக்காரு. ஒன் இஸ் ஆர்கிட் அண்ட் அதர் ஒன் இஸ் கோமஸ். ஆர்கேடியா இது யாரோட ஒர்க்? ஆர்கேடியா Philip Sidney. எஸ், பிலிப் சிட்னிஸ் ஒர்க் ஆர்கேடியா. இன் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லிட்டு புச்சி எமிச்சேட்டா அப்படின்ற ஒருத்தவங்க ஒர்க் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இன் ஆர்கேடியா. இன் ஆர்கேடியா is a work by Bucci Emichetta. Okay, let's come back to Arcade. ஆர்கேட் வந்துட்டு மில்டனோட ஒர்க்ஸ் 1632 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. மாஸ்க் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இது யாரை பிரைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஆலிஸ் ஸ்பென்சரை வந்து பிரைஸ் பண்ணி எழுதியிருக்க மாதிரி இருக்கும். அவங்களோட அவங்களுக்கு வந்து 75 வயசாயிருக்கும். ஓகேவா? ஆலிஸ் ஸ்பென்சர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 75 இயர்ஸ் ஆயிருக்கும். ஸோ அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற விதமா தான் வந்து ஆர்கேட் அப்படின்ற ஒர்க் வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இது மாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மியூசிக் யார் அதுக்கு பிளே பண்ணா அப்படிங்கிறதுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ மியூசிக் வாஸ் பிளேட் பை ஹென்ரி லாய்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு ஆர்கேட் அப்படின்ற அந்த மாஸ்க்கு வந்து மியூசிக் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளவுதான், ஆர்கேட்ஸ்ல வந்து இவ்வளவுதான் வருது. அண்ட் தென் கோமஸ் 1634 வந்து இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இது 1637 வந்து அனானிமஸா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1634 வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1637 அனானிமஸ் பப்ளிகேஷனா இருந்திருக்கு. அனானிமஸ் பப்ளிகேஷனா 1637 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுல வந்து தீம் என்ன, இதுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கு.
A mask presented at Ludlow Castle. ஓகேவா, கோமஸோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா A mask presented at Ludlow Castle. இது வந்துட்டு என்ன நைட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மிக்கல் மாஸ் நைட். ஓகேவா, மிக்கல் மாஸ் நைட் அப்படின்ற அந்த ஒரு நைட்ல தான் வந்துட்டு இந்த கோமஸ் அப்படின்ற மாஸ்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இதுலயே கொடுத்துருக்காங்க 1637 வந்து அனானிமஸ் பப்ளிகேஷனா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, ரிட்டன் இன் பிளாங்க் வேர்ஸ். ஓகேவா, இதுக்கும் மியூசிக் போட்டது யாரு அப்படின்னா அந்த ஹென்ரி லாயர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தான். ஆர்கேடுக்கு யாரு மியூசிக் போட்டாங்களோ அவங்க தான் இந்த கோமஸ் அப்படின்ற இந்த மாஸ்க்குமே வந்து மியூசிக் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் யாருக்கு முன்னால இதை வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜான் எட்கர்டன் அவங்க முன்னாலதான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல இருக்க தீம் என்ன பாத்தீங்க அப்படின்னா டெம்பரன்ஸ் அண்ட் சேஸ்டிட்டி. ஓகேவா, டெம்பரன்ஸ் அண்ட் சேஸ்டிட்டி. கோமஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே கதை தெரியும்னு நினைக்கிறேன். I'll do a gist. ஓகேவா, ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். கோமஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சன் ஆஃப் பேக்கஸ். ஓகேவா, பேக்கஸ், BACHUS, பேக்கஸ். கோமஸ் அப்படிங்கிறது சன் ஆஃப் பேக்கஸ். இதுல வந்து ஒரு 2 பிரதர்ஸ் இருப்பாங்க, ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. இதுல யாருக்குமே வந்து நேம் பெருசா இருக்காது, பிரதர் சிஸ்டர் இல்லைன்னா லேடி அந்த மாதிரிதான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து கோமஸ்னா ஒரு கேரக்டர், இதுதான் வந்து மெயின் ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். 2 பிரதர்ஸும் வந்து சிஸ்டரை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரச்சே அவங்களுக்கு வந்து வயிறு பசிக்குது. ஓகே, நம்ம வந்து உட்ஸ்ல போயிட்டு ஏதாவது நம்ம தேடிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போறாங்க. நீங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரை வந்து ஒரு சேஃபர் பிளேஸ்ல வந்து உட்கார வச்சுட்டு அவங்க போறாங்க. ஆனா நம்மளோட அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. ஓகேவா, அந்த ஹீரோயின் ஆஃப் த ஒர்க்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. சோ கோமஸ் வந்து அவங்களை கடத்திட்டு போயிருது. கடத்திட்டு போயிட்டு ஒரு மேஜிக்கல் சேர்ல வந்து அவங்களை உட்கார வச்சிருது. உட்கார வச்சுட்டு ஒரு போர்ஷன் ரெடி பண்ணி இதை நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டார்ச்சர் பண்ணுது. அந்த அம்மா குடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த அம்மா வந்து ஒரு கம்ப்ளீட் வெர்ஜன். சோ அந்த வெர்ஜன் கிட்ட இருந்து நம்ம பிளஷர் சீக் பண்ணலாம், அவங்க வந்து அவங்கள நம்ம மயக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணும். பட் அல்டிமேட்டா அதெல்லாம் முடியாது. இதுதான் வந்துட்டு கோமஸோட ஒரு சின்ன ஜிஸ்ட். உங்களுக்கு ரொம்ப இன்டெப்தா வேணும் அப்படின்னா கோ அண்ட் ரீட் இட். ஓகேவா, இதுதான் வந்து கோமஸ். அண்ட் தென் கம்ஸ் லிசிடஸ். 1637 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பாஸ்டரல் எலிஜி ரீபப்ளிஷ்ட் இன் 1645 கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் அந்த ஒரு கலெக்ஷன் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, அந்த கலெக்ஷனோட நேம் நான் சொல்றேன், நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்டா, JUSTA. யாராவது நான் சொல்ல சாட் பாக்ஸ்ல மட்டும் டைப் பண்ணுங்களேன், எனக்கு சாட் பாக்ஸ் இங்க இருந்து ஓபன் பண்ண முடியாது. ஜஸ்டா, JUSTA ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அண்ட் தென் இடாரோ, EDAUEDAURO, இடராடோ கிங் ஸ்பேஸ் விட்டு கிங் எழுதிக்கோங்க. அண்ட் தென் நௌஃப்ராகோ, NAUFRAGO, NAUFRAGO. இந்த கலெக்ஷன்ல வந்து இது வந்திருக்கும், லிசிடஸ் அப்படின்ற ஒர்க் வந்து வந்திருக்கும். ஓகேவா, அண்ட் தென் இது யாருக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னா டெத் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் எட்வர்ட் கிங். அவர் வந்து ஒரு ஐரிஷ் சீல போயிட்டு வாய்ஸ் போயிட்டு இருக்கும் போது அவர் வந்து இறந்துருவாரு. சோ அதனால வந்துட்டு இந்த அவருக்கு டெடிகேட் பண்ற மாதிரி இந்த லிசிடஸ் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா, பாஸ்டரல் எலிஜி. அண்ட் ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் இன்னும் நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனா அவரோட பாஸ்டரல் எலிஜி என்ன ஞாபகம் இருக்கா? Hope I'm audible. ஆல்ஃபிரட் டெனிசன் அப்படின்னாலே ஒரு ஒர்க் ஞாபகம் வருமே, உங்களுக்கு அது ஞாபகம் இல்லையா? In memoriam. In memoriam. எஸ், இன் மெமோரியம். இட் வாஸ் ரிட்டன் ஃபார் ஆர்தர் ஹென்ரி ஹாலம். அவருக்காக வந்து எழுதியிருப்பாரு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு ஃபியூ இயர்ஸ் தான், ஒரு 3 to 4 years தான் வந்து ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க டெத்துக்காக வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா, ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன். ஒர்க் நேம் என்ன அப்படின்னா இன் மெமோரியம். 1850 ஐ கெஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் தென் இதுல லிசிடஸ்ல வந்து கொஞ்சம் மித்திக்கல் கேரக்டர்ஸுமே வந்து அவர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. கேலியோப் அப்படின்றது ஒரு மித்திக்கல் கேரக்டர். CALLIOPE கேலியோப். இவரோட சன் வந்து ஆர்பியஸ் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். இந்த கேலியோப் அப்படிங்கிறது வந்து எபிக் போமோட மியூசிக். ஓகேவா, மியூஸ் அப்படின்னா நம்ம கடவுள்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்க வந்து மியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலியோப்போ வந்துட்டு முன்னால நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாஸஸ் போக போக தெரியும். ஸ்பென்சர்லாம் வந்துட்டு அவரோட ஒர்க் எழுதும் போதே வந்து நிறைய மியூசஸ் எல்லாம் வந்து இன்வோக் பண்ணி தான் அந்த ஒர்க்கே வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுவாரு. எனக்கு இந்த ஒர்க் நீங்க நல்லபடியா முடிச்சு கொடுக்கறதுக்கு வந்து நீங்க என் கூட
அந்த ஒர்க் நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டூர் போறோம், இல்ல அங்க எங்கேயாவது போறோம் அப்படின்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம்ல, நாங்க போயிட்டு வர இந்த வாயில் வந்து நல்லபடியா எங்களுக்கு அமையணும், நாங்க போகும்போதும் வரும்போது நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ற மாதிரி அந்த டைம்ல வந்து ரைட்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ப்ரே பண்ணி தான் எழுத ஆரம்பிப்பாங்க. என்னோட ஒர்க்ல எந்த விதமான ஃபால்ட்டும் இருக்கக்கூடாது, நான் எழுதுற இந்த ஒர்க் வந்து சக்சஸா இருக்கணும், அண்ட் தென் இந்த ஒர்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க என் கூட துணைக்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்க கடவுள்னு சொல்றோம், அவங்க அங்க மியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த கேலியோப் அப்படிங்கிறது வந்து மியூஸ் ஆஃப் எபிக் போம்ஸ். ஓகேவா? எபிக் போம்கான ஒரு மியூஸ். இவரோட சன்னா வந்து ஆர்பியஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? ஆர்பியஸ் அப்படின்றது வந்து இவங்களோட சன். இவங்களாலே வந்து அவர் வந்து ஒரு எவ்வளவு பெரிய கடவுள், அவராலே வந்து தன்னோட சன்னை வந்து காப்பாற்ற முடியல. அப்ப நான்லாம் ஒரு 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 நார்மல் ஹியூமன் பீயிங், அப்ப நான் எப்படி என்னோட ஃப்ரெண்டை வந்து காப்பாத்தி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோன்ஃபுல்லா இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. லிசிடஸ் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. அண்ட் தென் இந்த ஒர்க்கை யாரு கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டாக்டர் சாம்பிள் ஜான்சன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. லிசிடஸ் அப்படின்ற ஒர்க்கை வந்து டாக்டர் சாம்பிள் ஜான்சன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. இந்த ஸ்லைடு உங்களுக்கு கிளியரா? Yes, ka. ஓகே. யாரு கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பா? சாம்பிள் ஜான்சன். ஓகேக்கா. ஓகே. அண்ட் தென் இவருக்கு பிளைண்ட்னஸ் உண்டு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 1644 இவர் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சைட் வந்து குறைய ஆரம்பிக்கும். 1652 வந்து கம்ப்ளீட்டா வந்து சைட் போயிடும். ஓகேவா? இவர் நிறைய சானட்ஸ்மே வந்து எழுதியிருப்பாரு. மொத்தம் ஓவரால் ஒரு 23 சானட்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. நமக்கு இப்போ வந்து ஷேக்ஸ்பியர் அப்படின்னா 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது இல்ல, அதே மாதிரி இவருக்குமே வந்துட்டு 23 சானட்ஸ் வந்து மில்டன் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அண்ட் அதுல நமக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு 2 தான் இருக்கும். அதனாலதான் இங்க வந்து 2 மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ நீங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க. when I consider how my light is spent அப்படிங்கறது வந்துட்டு honest blindness அப்படின்னுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒன்னு இந்த டைட்டிலா இருக்கும், ஆர்எல்ஸ் honest blindness அப்படின்ற டைட்டில் இருக்கும். 1652 வந்து இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரீபப்ளிஷ் எதுல பண்ணிருக்காங்க அப்படின்னா மில்டன் 1673 போம்ஸ் அப்படின்றதுலயுமே வந்து ரீபப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஒர்க் அதே இந்த கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. Am I audible? Yes, ka. இந்த மாதிரி மில்டன் 1673 போம்ஸ்ல எஸ் Ode on the Death of Fair Infant. yes good. Ode on the Death of Fair Dying Infant Dying of Cough, I guess அந்த ஒரு லென்த்தி டைட்டில். அதுலதான் அதையுமே வந்து இதுலதான் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது சானட்னு பார்க்கும்போது சானட் நம்பர் 19 கீழே வந்து வரும். ஆனஸ்ட் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது சானட் 19 கீழே வரும். இதுல இருக்க லாஸ்ட் லைன் மென்ஷன் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. they also serve who only stand and wait. அண்ட் இவர் 1652 வந்து கம்ப்ளீட் பிளைண்டா போனதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு ஸ்கிரைபும் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸ்கிரைப் யாரு அப்படின்னா மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் தான். யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? ஆண்ட்ரூ மார்வெல் தான் அவருக்கு ஸ்கிரைபா இருந்திருப்பாரு. ஓகேவா? 1652 வந்துட்டு கம்ப்ளீட்டா ஐசைட் போனதுக்கு அப்புறம் இவருக்கு எழுதுறதுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாதிரி வந்து ஆண்ட்ரூ மார்வெல் தான் இருந்திருப்பாரு. அண்ட் தென் இன்னொரு சானட்டும் கொடுத்துருக்கேன், ஆன் த லேட் மசாக்கர் அண்ட் பியர்ட்மாண்ட் அப்படிங்கிறது 1655 வந்திருக்கு. சானட் நம்பர் 18 வந்து இது இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறோம். அண்ட் தென் கம்ஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் ஜான் மில்டன். இதுவரை பார்த்ததுல ஏதாவது நான் ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே தேங்க்யூ. அண்ட் தென் இவருக்கு நிறைய 2-3 மேரேஜஸ் எல்லாம் ஆயிருக்கும். ஓகேவா? அது நமக்கு லிட்ரேச்சர் ஓரியன்டா தேவைப்படாது, பட் எழுதி தெரிஞ்சு வேணா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து மேரி பவல் அப்படின்ற ஒருத்தவங்க கூட வந்து மேரேஜ் ஆயிருக்கும். செகண்ட் வந்து கேத்ரின் உட்காக் அப்படின்ற ஒருத்தவங்க கூட வந்து மேரேஜ் ஆயிருக்கும். அண்ட் தென் இதெல்லாம் 1643 வந்து மேரி பவல் கூட மேரேஜ் ஆகி அவருக்கு செட்டா இருக்காது. அந்த அம்மா விட்டுட்டு போயிரும் அவரை. இவங்க பியூரிட்டன் ஏஜ் படி, அதாவது 1642 வந்து சிவில் வார் நடந்துட்டே இருக்கு. 1660 வரைக்குமே பியூரிட்டன் இன்டர்ரெக்னம் அந்த பீரியட் தான் ஓடிட்டே இருக்கும். அந்த பீரியட்ல கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே இருக்காது. பேசிக் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட இருக்காது. அந்த டைம்ல டிவோர்ஸுமே வந்து இல்லீகல். யாரும் டிவோர்ஸும் பண்ணக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் இருக்கணும். ஆனா இவர் அதையுமே அப்போஸ் பண்ணி ஒரு ட்ராக்ட் வந்து எழுதியிருப்பாரு. ப்ரோஸ் ஒர்க்ஸ் பார்க்கும்போது அது நமக்கு தெரியும். ஓகேவா? அந்த ட்ராக்ட் டிவோர்ஸ் நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஒருத்தவங்களோட லைஃபே நீங்க ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அதை அப்போஸ் பண்ணியுமே வந்து ஒரு ட்ராக்ட் எழுதியிருப்பாரு.
லெட்ஸ் கம் பேக் டு பாரடைஸ் லாஸ்ட். 1667ல வந்து இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். 1666ல என்ன ஈவென்ட் நடந்ததுன்னு பார்த்தோம். Great Fire of London. கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன். அண்ட் தென் கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ஆக்ராய்டுமே ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். ஓகேவா, கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ஆக்ராய்டு. நீங்க அதெல்லாம் 20th century ரைட்டர்ஸ் பார்க்கும்போது பாப்பீங்க. பீட்டர் ஆக்ராய்ட் 1982 ஐ கெஸ். எதுக்கும் இயர் கிராஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. 1982ல கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 10 புக்ஸா வந்து 1667லயும் 12 புக்ஸா 1674லயும் வந்து இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இட்ஸ் எபிக் போம், பிளாங்க் வேர்ஸ்ல வந்து எழுதியிருப்பாங்க. கண்டென்ட் என்ன அப்படின்னா ஃபால் ஆஃப் மேன். ஓகேவா, ஒரு மனுஷன் ஒரு டெம்டேஷனுக்குள்ள சாரி ஒரு மனுஷன் டெம்டேஷனுக்குள்ள போனா அவனோட ஃபால் எப்படி இருக்கும் அப்படிங்கறதா வந்துட்டு ஐ கெஸ் ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிறிஸ்டியன்ஸ் கூட வந்துட்டு தே மைட் ஹவ் நோன். ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஆடம் அண்ட் ஈவை வந்து எப்படி வந்து ஒரு டெம்டேஷனுக்குள்ள ஃபால் பண்ண வைக்கிறாங்க, அதன் மூலியமா கிரைஸ்ட் எதனால கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டோரி இருக்கும். ஓகேவா, அதோட ஃபாலன் ஏஞ்சல், அப்புறம் கார்டன் ஆஃப் ஈடன் இதெல்லாமே வந்து இருக்கும். 12 புக்ஸா 1674ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா, ப்ரிஃபேஸ் டு பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு C.S. லூயிஸ் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. C.S. லூயிஸ் ஒரு ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா, ப்ரிஃபேஸ் டு பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது யாருக்கு ரெஸ்பான்ஸா எழுதியிருப்பாங்க அப்படின்னா டெனிஸ் சாரோட்ஸோட மில்டன் மேன் அண்ட் திங்கர் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு தான் ப்ரிஃபேஸ் டு த பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு C.S. லூயிஸ் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா, நான் பாரடைஸ் லாஸ்ட்ல ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி சொல்ல. ஐ வில் டேக் அனதர் 5 minutes. நான் மோஸ்ட் ப்ராபப்லி அந்த 5 minutes கூட நான் முடிக்க ட்ரை பண்றேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் புக்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஃபர்ஸ்ட் புக்ல ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பாண்டிமோனியம், அதோட நேம் என்ன அப்படின்னா பாண்டிமோனியம். PAN டீமோனோட ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க. DEMON NIUM பாண்டிமோனியம். இட் வாஸ் பில்ட் பை மல்சிபர். ஓகேவா, மல்சிபர், பெல்சிபப் இதெல்லாம் தான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன். அந்த கதையோட மெயின் ப்ரொட்டகானிஸ்ட்னு சொல்லலாம். சேட்டன்னா அதுல இருக்க ப்ரொட்டகானிஸ்ட். ஆனா நிறைய பேர் வந்துட்டு அதுல வந்து கிரைஸ்ட் தான் ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் சில கிரிட்டிக்ஸ் வந்து சேட்டன் தான் ப்ரொட்டகானிஸ்ட். அதை நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்து ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இதை பத்தி தான் டீல் பண்ணும். ஓகேவா, அந்த ஹவுஸ் எப்படி இருக்கு, அதை எப்படி பில்ட் பண்ணாங்க, அண்ட் எதுக்காக வந்துட்டு கிரைஸ்ட் வந்து சேட்டன் இஸ் ஆல்சோ ஏஞ்சல். ஓகேவா, அவங்க வந்து ஒன்னும் ஈவில் சைட்ல இருந்து முதல்ல இருந்தே ஈவில் சைட்ல இல்ல. அவங்க வந்து சிச்சுவேஷன்ஸ்னாலதான் ஈவில் சைடுக்கு மாறினாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோரி போகும். ஓகேவா, பாரடைஸ் லாஸ்டோட ஃபர்ஸ்ட் புக்ல. அண்ட் தென் செகண்ட் புக்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பிளான் போடுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கடவுளுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ண போறோம், கிரைஸ்டுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ண போறோம், அவர் ஒரு புது வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்காரு, அதுல ஒரு ஹியூமனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் அதுக்கு பார்ட்னரா இன்னொரு ஹியூமன் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் புக் 2ல இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் புக் 3ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா காடோட பிளான் என்ன, காடுக்கு வந்து நெக்ஸ்ட் என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த சேட்டன் வந்து பிளான் பண்ணும். அதான் வந்து புக் 3ல இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் புக் 4ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கார்டன் ஆஃப் ஈடனை வந்து சேட்டன் எப்படி வந்து உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு உள்ள போகும். அது ட்ரை பண்ணும், இன்வைட் பண்ண ட்ரை பண்ணும். அதுதான் வந்து புக் 4ல இருக்கும். அண்ட் தென் புக் 5ல வந்து கார்டியன் ரஃபேல். இப்ப நீங்க கார்டியன் ஏஞ்சல்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹிந்து மித்தாலஜி படி நிறைய சொல்லுவோம். அதே மாதிரி கிறிஸ்டியன் மித்தாலஜிஸ்லயுமே வந்துட்டு நிறைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, ரஃபேல், அப்புறம் எனக்கு நிறைய நேம்ஸ் எல்லாம் தெரியாது, ஆனா இதுல ரஃபேல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டு ஆடம் அண்ட் ஈவை வந்து வார்ன் பண்ணிட்டு போவாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர இருக்கு, ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி புக் 5ல வந்து கார்டியன் ரஃபேல் வந்து வார்ன் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் தென் புக் 6லயுமே வந்து அந்த வார்னிங் தான் நடக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது, காடோட கோவத்துக்கு நீங்க ஆளாக போறீங்க, ஸோ நீங்க வந்துட்டு கொஞ்சம் எதுக்குமே வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டியன் ரஃபேல் வந்து சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். இப்பதான் வந்துட்டு டெம்டேஷன் ஆஃப் சேட்டானும் வந்து நடக்கும். ஓகேவா, அவர் கார்டியன் ஏஞ்சல் சொல்லிட்டு போயிருப்பாரு, இங்க வந்து பார்த்தா ஆடம் அண்ட் ஈவ் வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து புக் 6ல தான் நடந்துட்டு இருக்கும். புக் 7ல வந்துட்டு நியூ வேர்ல்டு எப்படி இருக்கு, கடவுள் படைச்ச உலகம் இதுவரை சேட்டன் பார்க்கவே இல்லை,
அந்த உலகத்துக்குள்ள புதுசா அது இப்பதான் வந்திருக்கு. அப்ப அதோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும், அந்த தோட்டம் எப்படி இருந்தது, அங்க இருக்கிற அந்த 2 பேர் எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஆனா இருக்கிறதுலே பாரடைஸ் லாஸ்ட்ல எது ரொம்ப ஷார்டஸ்ட் புக் அப்படின்னா 7th புக் தான். ஓகேவா? 7th புக் தான் வந்து ரொம்ப ஷார்டஸ்ட் புக். அண்ட் தென் கம்ஸ் த 8th. ஓகேவா? ஆடம் இந்த மாதிரி புது வேர்ல்டு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி என்கொயர் பண்ற மாதிரி இருக்கும் சேட்டன் கிட்ட. அப்புறம் புக் 9னா வந்து லாங்கஸ்ட், புக் 7 ஷார்டஸ்ட்னு பார்த்தா புக் 9னா வந்து லாங்கஸ்ட். அண்ட் இதுலதான் வந்துட்டு செடியூஸ் ஈவ வந்து செடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி அந்த ஃப்ரூட் சாப்பிடு, மொத்தமா வந்துட்டு அந்த அந்த ஃப்ரூட் சாப்பிட்ட அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஸ்டம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த புக் 9ல தான் வந்துட்டு அது நல்ல டெம்ப் பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து அவங்க அந்த ரியலைசேஷனுக்கே வருவாங்க. காட் நம்மள இன்னும் அது வரைக்குமே அவங்க 2 பேருமே வந்து நேக்கடா இருப்பாங்க. நார்மலா அவங்க அந்த ஒரு ஒரு ஹியூமன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இல்லாம தான் சுத்திட்டு இருப்பாங்க. இப்பதான் இந்த சேட்டன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம வந்து இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா, ஆனா கடவுள் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மரத்துல இருக்க ஃப்ரூட் மட்டும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த சேட்டன் வந்து அவங்கள அகெயின்ஸ்ட் பண்ணிவிடும். கடவுளுக்கு எதிரா நீங்க போங்க, அவங்க வந்து உங்க நல்லதுக்கு சொல்லல, அவரோட பெனிஃபிட்டுக்கு தான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். அண்ட் தென் புக் 10ல வந்து கிரைஸ்ட் வந்து பனிஷ் பண்ணுவாரு, ஆடம் அண்ட் ஈவை பனிஷ் பண்ணுவாரு. புக் 11ல வந்து கிரைஸ்ட் டுக் தி பனிஷ்மென்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். அவர் வந்துட்டு உங்களுக்கு பதிலா அந்த பழியை ஃபுல்லா நானே ஏத்துக்கிறேன், அந்த தண்டனைகளையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரைஸ்ட் போற மாதிரி இருக்கும். புக் 12ல வந்துட்டு ஆடம் அண்ட் ஈவை வந்து வெளியே அந்த உலகத்தை விட்டு வெளியே தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். இதுதான் பாரடைஸ் லாஸ்ட். 1667ல வந்ததும் 1674ல வந்ததும். அண்ட் தென் பாரடைஸ் ரீகெயின்ட் அப்படின்ற ஒர்க் வந்து 1671. இட்ஸ் ஃபெயிலியர் ஒர்க். ஓகேவா? இது பாரடைஸ் லாஸ்டோட சீக்வல்னு சொல்றோம், ஆனா இது கம்ப்ளீட் ஃபெயிலியர். பாரடைஸ் லாஸ்ட் ரீச் ஆன அளவுக்கு இந்த ஒர்க்கோட ரீச் இல்ல. ஸோ 1671ல வந்திருக்கு. பிளாங்க் வேர்ஸ்ல எழுதியிருக்காங்க, 4 புக்ஸா எழுதியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் ஜான் மில்டன். அண்ட் தென் கம்ஸ் தி சாம்சன் அகென்ஸ்ட் 1671ல வந்திருக்கு. இது ஒரு க்ளோசட் டிராமா. க்ளோசட் டிராமா இட்ஸ் நத்திங் பட் உங்களால அது வாசிக்க மட்டும்தான் முடியும், உங்களால அதை ரீட் பண்ணி மட்டும் உங்க இமேஜினேஷன்ல தான் என்ஜாய் பண்ண முடியும். விஷுவல் பிளஷர் அது கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ டிராஜிக்கல் ஈவெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா ஒரு எனாமஸ் செட்டிங் வேணும் அதெல்லாம் பிளே பண்றதுக்கு. ஸோ இது வந்து க்ளோசட் டிராமானா அதுதான். ஓகேவா? ஸ்டேஜ்ல எனாக்ட் பண்ண முடியாது, rather you can read and enjoy. இதுதான் வந்து க்ளோசட் டிராமாவோட டிஸ்கிரிப்ஷன். இது எதை மாடல் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா சோஃபோக்லஸோட இடிபஸ் அட் கொலோனஸ் அண்ட் எஸ்கிலஸோட ப்ரொமீத்தியஸ் பவுண்ட். ஓகேவா? அண்ட் பைபிள்ல வந்து நிறைய ஸ்டோரிஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் இதோட ஸ்டோரினா என்ன அப்படின்னா அகனிஸ்டஸ்க்கு வந்து அவனோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லா ஹேர்ல இருக்கும். டலீலா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒய்ஃப் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், அவ வந்து அதை ரிவீல் பண்ணுவா. அந்த மாதிரிதான் சாம்சன் அகனிஸ்டஸ் ஸ்டோரி போகும். அதுக்கப்புறம் இவரோட ஃபைனல் ஒர்க் என்ன அப்படின்னா போம்ஸ் அண்ட் சி அப்பான் செவரல் அக்கேஷன்ஸ். 1673ல வந்து இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. இஸ் இட் கிளியர்? நீங்க சாட் பாக்ஸ்ல எது போட்டாலும் என்னால பார்க்க முடியாது இங்க இருந்து. ஓகே. அண்ட் இது நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேவா? மில்டனோட கிராண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டபர் ரிக் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. வேர்ட்ஸ்வர்த் வந்து லண்டன் 1802 மில்டன் அட்ரஸ் பண்ணி தான் அந்த ஒர்க் எழுதியிருப்பாரு. வில்லியம் பிளேக் வந்து தி மேரேஜ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெல் அப்படின்ற ஒர்க்ல வந்து மில்டன் பத்தி ஒரு கோட் வந்து சொல்லியிருப்பாரு. தட் மில்டன் இஸ் அன்னோயிங்லி இன் டெவில்ஸ் பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது அவர் சேட்டனை தான் ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணி எழுதியிருக்காரு, ஆனா நிறைய பேர் வந்து அது தெரியாம வந்து கிரைஸ்ட் தான் அதுல இருக்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நோட்ஸ் ஆன் த வர்சஸ் ஆஃப் ஜான் மில்டன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அண்ட் தென் டிபி ஷெல்லி, வில்லியம் பிளேக், ஜான் ரைடன் இவங்க எல்லாம் வந்து சேட்டனை பிரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஃபிகர்ஸ். ஹோப் இட்ஸ் கிளியர். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சாரி நான் ரொம்ப டைம் எடுத்துட்டேன். கிளியர் அக்கா. அக்கா. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஆல். அக்கா இந்த பிடிஎஃப் குரூப்ல சென்ட் பண்ணுவீங்களா? ஷூர், ஐ சென்ட் மா. எஸ் அக்கா, தேங்க்யூ. தேங்க்யூ.